விசிகாவை சார்ந்த நிரஞ்சன் குமார் என்கிற ஒரு தோழர் தம்முடைய முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த பதிவை ஒரு நிமிடம் படிக்கிறேன், எல்லோருமே கேளுங்க. பாமகவிற்கு எந்த வகையில் குறைந்து விட்டது விசிக? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் 2 தொகுதியில் களம் கண்ட விசிக 2 இடங்களிலும் வெற்றி பெற்று 2.25% வாக்குகளை பெற்றது. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடைப்பட்ட நிறைய எழுதியிருக்காரு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதுவே பாட்டாளி மக்கள் கட்சி அங்கீகாரம் இல்லாத கட்சி. விடுதலை சிறுத்தைகளுக்கு தனி சின்னம் உள்ளது. பாமகவிற்கு மாம்பழ சின்னம் முன்னுரிமை அடிப்படையில் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. பாமக 2ஆ பிரிஞ்சுட்டாங்க, விசிகாக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுகவில் 18 இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் விசிகாவிற்கு திமுகவில் 8 இடங்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் கேட்கிறேன், பாமகவிற்கு எந்த வகையில் விசிகா சளைத்து விட்டது, குறைந்து விட்டதுன்னு கேட்கிறாரு. நம்ம அந்த தோழருக்கு என்ன சொல்றோம்? அறியாமையில மூழ்கி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு விலகிடுங்க, அறியாமையை விட்டு விலகிடுங்க. காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க இருக்கிறது எந்த கூட்டணி? திமுகவுடைய கூட்டணி. நாங்க இருக்கிறது எந்த கூட்டணி? அதிமுகவுடைய கூட்டணி. அதுவும் இல்லாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சி என்டிஏ கூட்டணிக்குள் வர வேண்டும் என்பதற்காக டெல்லியில இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் பனையூர்ல இருக்கக்கூடிய பாமகவினுடைய அலுவலகத்திற்கு வருகிறார். டெல்லியில இருந்து நேரடியாக தொலைபேசி வருகிறது. யாருக்கு வருகிறது? திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வருகிறது. ஏன் வருகிறது? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு அந்த அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்களால் என்டிஏ கூட்டணிக்கு வலு சேர்க்க முடியும் என்கிற தார்மீகமான நம்பிக்கை அவர்களிடத்தில் உள்ளது. நாங்க நாளைக்கு இன்னும் கூடுதலாக 2 சீட்டு கேட்டா கூட கொடுத்துதான் ஆகணும். ஆனா கூட்டணியில் நிறைய கட்சிகள் இடம்பெறுது, ஆகையினால இது போதும்ன்ற எண்ணத்தோடு நாங்க வரோம். ஆனா நீங்க 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டது என்ன நடக்குது? விருப்பம் இருந்தால் இந்த தொகுதிகளை பெற்றுக் கொள்ளுங்கள், இல்லாவிடில் உங்களுடைய வேலையை பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? நாங்க எங்களுடைய ஓட்டை தனியா நின்று ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம். 2016 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கை ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம், தனிச்சு நின்று. அது மட்டும் கிடையாது, பாமக தோன்றி யானை சின்னத்துல இருந்து இதுவரைக்கும் எங்களுக்கான வாக்கு சதவீதம் குறையவே கிடையாது. ஆனா நீங்க மக்கள் நல கூட்டணி உருவாக்குனீங்க, எத்தனை தொகுதியில ஜெயிச்சீங்க? இது விமர்சனத்திற்கானது கிடையாது, அவருடைய அறியாமையை போக்குவதற்கான விடயம் தான். எத்தனை தொகுதியில ஜெயிச்சீங்க? எத்தனை வேட்பாளர்கள் போட்டீங்க? அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்ன? தனித்து ஒரு முறையாவது தேர்தலை களம் கண்டதுண்டா? ஒரு முறை தனித்து களம் கண்டதுண்டா? உங்களுடைய ஓட்டை ப்ரூவ் பண்ணல. திமுக என்ன நினைக்குது? எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வாங்கிட்டு இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்கன்ற எண்ணம் அங்க இருக்கிறது. எண்ணம் இருக்கிறது. தேமுதிகவுக்கு நீங்க கம்பேர் பண்ணிருக்கணும். நிரஞ்சன் அவர்கள் தேமுதிகவை தான் ஒப்பிட்டு இருக்கணும். கேப்டன் அவர்கள் இல்லாத தருணத்தில் தேமுதிக திடீரென உள்ள வந்த கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்களே, அவங்களை விட நாங்க எந்த அளவுக்கு அந்தஸ்துல குறைஞ்சிட்டோம், அவங்களை விட நாங்க எங்க சளைச்சு போயிட்டோம்னு தேமுதிகவை ஒப்பிட்டு கேட்டு இருந்தாருன்னா இவருடைய பதிவு எடுத்து நம்மளே பேசிருக்கலாம். ஆனா சம்பந்தம் இல்லாம உங்களுடைய கூட்டணியை விட்டுட்டு இன்னொருத்தருடைய கூட்டணியை பத்தி பேசுறதுதான் அறியாமையில இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த டேட்டா தரவுகளே போதும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஓட்டை நீங்க உயர்த்தணும், உங்களுடைய சீட்டை உயர்த்தணும்னா அடுத்த தேர்தலையாவது தனிச்சு நில்லுங்க. அதே போல நீங்க கமெண்ட் பண்ண வேண்டியது பாமக கிடையாது, தேமுதிகவை. அறிதல், புரிதல், தெளிதல் அவசியம். இல்லை என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் 6 சீட்டு தான் நிச்சயம்.